அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். விருப்பங்களை, மன விருப்பங்களை, அப்படிதான் சங்கீதம் 20 வாசிக்கிறோம். மனம் விரும்புகிறதை தந்தருளுவாராக. கை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா மனம் விரும்புகிறத தர்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் கிருபைதான் தாங்குதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி பாடுங்க. கிருபை அப்பா, எல்லாம் பாடிக்கொண்டே இருப்போம். கிருபை போன நேரத்தில் எல்லாம் நீ சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே கைகளை உயர்த்தி ஏசையா 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 தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை இரட்சகரே. ஜீவ தண்ணீர் நதியாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. இரட்சகரே ஆராதனை. நல்லவரே Bala Shantura Bala Jesus. Hallelujah. நல்ல கைதட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல தலைக்கு மேல கைதட்டி இயேசுவேன்னு சப்தமா, இயேசுவே thank you அப்பா. ஹல்லேலூயா. சுவாசித்தால் நீங்கள் தேவ மகிமை காண்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். உங்க ஊழியத்தில் இதுவரை பார்த்ததை விட பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உங்க குடும்பத்தில் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா.
சொல்லுங்க, நான் விசுவாசிப்பவர். இப்படி சொல்லுங்க, நாம் விசுவாசிப்பவர். இன்னார் என்று அறிவோம், இன்னார் என்று அறிவோம், முற்று முடிய நம்மை காத்திட வல்லவர். சேர்ந்து நல்லா கைத்தட்டி பாட போறோம். அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை. தலைக்கு மேல கைத்தட்டி. விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர், நாம் விசுவாசிப்பவர், முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள். நல்லா கைத்தட்டி. விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். சாத்தானை ஜெயித்திடுவோம் விசுவாசத்தால், சோதனையாவும் சகித்திடுவோம் விசுவாசத்தால். சாத்தானை ஜெயித்திடுவோம் விசுவாசத்தால், சப்தமாய் சோதனையாவும் சகித்திடுவோம். அப்படி தலைக்கு மேல கைத்தட்டி. விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால், மரணமானாலும் துணிந்து நிற்போம் விசுவாசத்தால். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால், மரணமானாலும் துணிந்து நிற்போம் விசுவாசத்தால். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர் விசுவாசிப்பவர். glory glory glory. முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். ஓ முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். ஹalleluya hallelujah 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 amen hallelujah 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 hallelujah. நாம் விசுவாசிப்பவர் முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர்.
எல்லாவற்றையும் ஜெயமாய் செய்து முடிப்பார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்துல நிறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். அவர் வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உண்டாக்குகிறவர். வெறுமையான இடத்திலே, பாழான இடத்திலே இருந்து என்னை தூக்கி எடுத்து அரண்மனையிலே கொண்டு வைக்கிற அற்புதமான தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை போல மகத்துவமானவர் வேற எவரும் இல்லை. நல்ல விடுதலையோடு அவரை சத்தமா கம்பீரமா மேல ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். எல்லா கட்டுகள் நீங்குகிறது. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க தேங்க்யூ. களி கூறுங்கள், கர்த்தருக்குள்ள களி கூறுங்கள். வருகிற நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். கைத்தட்டி ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். பொழிந்திடும் வல்லமை. அதையே பாடுவோம். தேவ பிரசன்னம் பொழிந்திடும் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, வல்லமை, வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை. அக்கினியாய், அக்கினியாய் தேவ பிரசன்னம். ஒளிந்திடும் ஒளிந்தி பாடுவோம். அதையே மூடி கை தட்டி பாடும் போதே அபிஷேகம், அபிஷேகம். Shabala gatura bala gatara bala shagadara laga loho bogo toro ஆவியின் வல்லமை ஒளிந்திடோ. நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில
நல்ல துதிங்க, விடுதலையோடு கண்களை மூடி கை தட்டி ஜீசஸ். முடிந்தால் முழங்கால் படியிட்டு தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திர ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். Glory, glory, glory. உயர்த்துறோப்பா, உங்களை உயர்த்துறோப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாப்பா. ஏசப்பா, ஏசையா ஸ்தோத்திரம். நீங்க பாடுங்க, உங்க சத்த உயரட்டும். தேங்க்யூ அப்பா, ஏசையா ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மனதார அவரை உயர்த்துங்கள், மனதார அவரை ஆராதித்துக் கொண்டு தேங்க்யூ. கரம் பிடித்து நடத்துவார், மலை மேல் நிறுத்துவார். ஜீசஸ் உயர்த்துறப்பா, உயர்த்துறப்பா, நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆராதிகள் அவரை அப்படியே. கலத்தோடு பாடுங்கள். வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான்.
பெரியவர் மத்தியில் வந்திருக்கிறார். பெரிய தேவன் வந்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் ஆராதிக்கிற பரிசுத்தர் வந்திருக்கிறார். ஏசாய் அவரை பார்த்த போது அவனால் அலறாம இருக்க முடியல. பரிசுத்தரை என் கண்கள் பார்க்கிறது. 2 கைகளை உயர்த்தி அப்பான்னு சொல்லுங்க. உம்முடைய பிரசன்னம் போதும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி. Thank you Jesus. அந்த பிரசன்னம் உனக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரசன்னம் உன் மேல அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ கைகளை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளத்துல ஒரு அக்கினி இறங்கி கொண்டே. அப்படியே ஆராதியுங்கள், அப்படியே ஆராதியுங்கள். ஆவி நிறைவோ. அநேகரை கர்த்தர் புது எண்ணெயால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் மேல் அபிஷேக தைலத்தை அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் இருந்து அபிஷேக தைலம் எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது. நீ வந்தபடியே அல்ல. தேவ ஆவியானவர் ஒரு மனுஷ பலத்தினால் அல்ல, அதையெல்லாம் விட 1000 மடங்கு பெரியவர், 1,00,000 மடங்கு பெரியவர், கோடி மடங்கு பெரியவருடைய அக்கினி. எவ்வளவு சத்தமிட்டு ஆராதிக்க முடியுமோ நல்ல விடுதலையோடு ஆராதிக்க. கர்த்தருடைய மகிமை. தரிசனங்கள் உண்டாகிறது. அக்கினி இறங்குகிறதை மேகம் தங்கி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். நல்ல வாய் திறந்து நல்ல கர்த்தர் உலாவுகிறார். வந்த உன்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். Jesus. ஏசப்பா, ஹார்பர் இயேசுன்னு கூப்பிடும் போது விடுதலையை பெற்றுக்கொள். ஆவியானவர் கிரியை செய்கிறார். எலியா அன்றைக்கு எலிசாவின் மீது சால்வையை போட்டது போல பரலோக தேவனுடைய சால்வை, பரலோக தேவனுடைய அபிஷேக சால்வை உன் மீது வந்து விழுகிறது. ஊழியக்கார தம்பிமார் மேல அன்னைக்கு ஆவியானவர் பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களை அபிஷேகித்த அதே தேவ பிரசன்னம் உன் மீது வந்து இறங்குகிறது. ஊழியக்கார தம்பிகளுக்காக ஆண்டவரின் உள்ளத்துல வார்த்தைகளை வைக்கிறார். நீ எழுந்து பிரகாசிப்பாய். நீ பலிபீடங்களை செப்பனிடுகிற எலியா, அக்கினியை நீ இறக்கித்தான் ஆவாய். அநேக சோர்வுகள் உனக்குள்ளே, ஆனால் இந்த நேரத்தில் ஆவியானவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. காலாட்களோடு ஓடும் போதே இளைத்து போவாய் என்றால் குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்?
above all names. Beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word, hallelujah. Thank you, Jesus. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமைக்குள் எல்லாரும் பிரவேசி ஆராதித்துக் கொண்டே பெருகிக் கொண்டே எல்லார் மேலும் தேவாக்கினி தேவதயவு. ஒரு பிள்ளைய கூட வெறுமையா போக கூடாது அப்பா. எல்லாருக்குள்ள ஒரு பலன், அற்புதம், நம்பிக்கை, அபிஷேகம். கை தட்டி ஜீசஸ் நல்ல முழு பலத்தோடு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ் சில நிமிடங்கள் மாத்திரம் சில வார்த்தையை உங்களோட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தின் நிறைவில் தொடர்ந்து நடத்துவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. கை உயர்த்தி அப்படியே அப்பாவை மகிமைப்படுத்திக்கோ. தேங்க்யூ ஜீசஸ். என்னை ஆண்டவர் ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க நடத்துறாரு.
விடவே இல்லை. எல்லாரையும் நிரப்பி இருக்கு. எல்லாரையும் ஆண்டவர் ஆட்கொண்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 102:13 வாசிக்க கேட்போம். 102. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நீங்க தான் சீயோன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்காக அவர் எழுந்தருளி இறங்குகிறார். உங்களுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு உங்களுக்கு குறித்த நேரமும் வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற வார்த்தை, உனக்கான தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. சியோனுக்கு கர்த்தர் இறங்குவார், எழுந்தருளுவார். எழுந்தருளி என்ன செய்வாரா? அடுத்து 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை கட்டி, சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். மகிமையில் என்ன செய்வார்? வெளிப்படுவார். ஒரு பக்கம் பிசாசு சபைகளை இடித்து போட்டுக்கொண்டு அவன் பெரிய கெக்கரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, மிகப்பெரிய எழுப்புதலை காண்பார். சபை எழும்ப ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளை குறிவைத்து தாக்குறாங்க. என் அப்பா சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கைத்தட்டியாமே நல்ல ஸ்தோத்திரப்பா. உங்க இரக்கத்தை பார்க்கணும். நாங்க உங்க இரக்கத்தை சபைகள் பார்க்கணும். உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது, பாடி மகிழ்கின்றது. ஆளடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுமே. அணிகலன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட நம் ஜனத்தின் மீது இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. சங்கீதம் 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 102:13 வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். தேவரீ எழுந்தருளி, சொல்லுங்க, எழுந்தருளி. எழுந்தருளி. இவர் எழுந்து நின்னுட்டாருன்னா நல்லா கவனிங்க, கொஞ்ச காலம் அமைதியா இருப்பாரு. ஆனா எழுந்து நின்னுட்டாருன்னா சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடி போயிடும். நல்லா கைத்தட்டி அப்பாவுக்கு நல்ல இன்னைக்கு உனக்கும் அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றாரு. உனக்காக நான் எழுந்து நின்னா போதும். எனக்காக எழுந்து நிற்கிற ஆண்டவர், இனி இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. வலது கை அப்படியே தலை மேல வச்சு சொல்லுங்க, எனக்கு தயை செய்யும் காலம், எனக்கு தயை செய்யும் காலம், குறித்த நேரம், அது இதுதான் ஆண்டவரே. உடைய மகிமை நான் பார்ப்பேன். கர்த்தர் சீயோனை கட்டுவார். சொல்லுங்க, சீயோனை கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சீயோன் இப்ப எப்படி கிடக்கு? சில இடங்கள்ல ரொம்ப பாழா கிடக்கு. எதிரியும் பாழாக்கிட்டான், நம்மளும் என்ன செஞ்சிட்டோம்? நாம பாழாக்கிட்டோம். சீயோனின் அழகெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? கெட்டு போயிட்டான்.
எரேமியா புலம்புகிறான். உண்மையாய் சபையை தேவனுடைய பார்வையோடு இணைந்து பார்க்கிறவனுக்கு தான் சபையின் அழகு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. சும்மா பார்த்துட்டு அப்படியே போறவன் அல்ல. பெரிய கூட்டம் வரலாம், ஆனா இந்த தேவ பாரத்தோடு இணைந்து பார்க்கிறான் பாருங்க, அவன் பார்வை வித்தியாசமானதா இருக்கும். அல்லேலூயா. அவன் பார்வை வித்தியாசம். அவன் பார்வை ஊடுருவி பார்ப்பான். அவன் திரளான எலும்புகளை பார்க்க மாட்டான், திரளா இருக்கிறத பார்க்க மாட்டான், அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்ப்பான். ஜீவன் இல்லைன்னா உண்மையான மனிதனால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அடிக்கடி சொன்னேன்ல, பிரம்மாண்டங்களை விட அவர் பிரியத்துல தான் அவன் கண்ணு இருந்து கொண்டே. கையை உயர்த்தி நல்ல ஆண்டவர். சியோன் கட்டப்படுவது, சியோன் கட்டப்படுவது. ஏன்னா முக்கால்வாசி சியோனை கெடுத்தது யாருன்னா கள்ள தீர்க்கதரிசிகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு புலம்பல்ல. உன் தீர்க்கதரிசிகள் எல்லாம், அந்த 2:13 நினைக்கிற வாசிங்க, 2:14 புலம்பல் 2:14. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும், தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். கர்த்தர் காண்பித்ததை தரிசிக்கல, உனக்காக ஒரு கதையை உண்டாக்குறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இவன் கர்த்தரால் உண்டாகிற வார்த்தையை வந்து சொல்ல மாட்டான். இவனா வார்த்தையை என்ன செய்வான்? உருவாக்குவான். சிதேக்கியான்னு ஒருத்தர் இருந்தான். அப்படி பெரிய டிராமாலாம் போடுறான், கொம்புலாம் செஞ்சுட்டு வந்து ஆகாப்க்கு முன்னாடி, நீர் இந்தபடி சீரியரை என்ன செய்வீர்? முட்டி போடுவீர் அப்படின்னு கர்த்தர் காண்பிக்கிறாருங்கிறான். ஆனா மிகாயா சொல்றான், என் தேவன் சொல்லுவதையே, என் தேவன் எனக்கு காண்பிப்பதையே நான் முழக்கமிடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து அதை வாசிங்க. அவர்கள், உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமான தரிசனம், அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி, சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்து தரிசித்து பொல்லாப்புல இருந்து நீ திரும்பாதபடிக்கு உன் கையை திடப்படுத்தி சியோனே உன் அழகையெல்லாம் கெடுத்து போட்டார்கள். இதன் விளைவாக பாபிலோனின் ராஜா வந்து சிறைபிடித்து சியோனை, சிங்கார சியோனை கெடுத்து போட்டார். மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சியோனை தான் நான் மறுபடியும் கட்ட போகிறேன். இந்த சியோன்ல தான் மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் உண்டாக போகுது. இந்த சியோன்ல தான் மறுபடியும் ஒரு பெரிய மகிமை வந்து இறங்க போகிறது. இந்த சியோன் தான் பர்வதங்களிலே உயர்ந்து நிற்க போகிறது. இந்த சியோனுக்குத்தான் பல ஜாதிகள் வஸ்திரங்களை பிடித்து கொண்டு ஓடி வரப்போகிறார்கள். கையில ஜீவன் இருந்தா நல்லா தலைக்கு மேல கை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா, நல்ல நல்ல கை தட்டி thank you Jesus. அல்லேலூயா. உங்களை கட்டுவார் ஆண்டவர், கட்டுவார். உங்க மேல மகிமையாய் வெளிப்படுவார். அந்த சியோன்ட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, சியோனே உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று. கொஞ்ச காலம் போய் 70 வருஷம் போய் சிறையிருப்புல என்ன செய்ய வச்சாரு? பாபிலோன்ல உட்கார வச்சாரு. ஆனா உள்ள போன சியோனுக்கு பாபிலோனை விட்டு வெளியே வர என்ன செய்யல? மனம் இல்லாம போயிட்டு. இன்னும் நம்ம பாஷையில கொஞ்சம் நடைமுறையில நான் உங்களுக்கு சமீபத்தில் நடந்தது சொல்றேன். லாக்டவுன்ல ஆன்லைன் சர்வீஸ் ஆண்டவர் அனுமதித்தார், ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா ஆன்லைன் சர்வீஸ்லயே பழகி போனவர்கள் ஏராளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உள்ள இருந்து வெளியே வர முடியல.
நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதில்லை. உங்கள் சர்ச்சில் லைவ் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் லைவ்லையே பார்த்துட்டு எங்கே வர்றது கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. சியோனே, இதெல்லாம் பாபிலோனின் ஆவி, இதை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு மாறான எல்லாமே பாபிலோனின் ஆவி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உன் வாழ்க்கையில் அதில் கவனமாக இருக்கணும். என் வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு எதிராக எதுலையும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, கால் வைத்து விடவே கூடாது. அப்படி கால் வைத்து நடந்தா ஒன்று மாத்திரம் தெரிகிறது, என் மீது பாபிலோனின் ஆளுகைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அதிலிருந்து வெளியே வா. ஏன்னா அவர் வெளியே கொண்டு வருவார்னு சொல்லாதீங்க, அவர் தான் சொல்றார், நீ வெளியே வா, பிற்பாடு மகிமை வெளிப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிற்பாடு மகிமை. என்ன மகிமை? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே. அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. glory. அபிஷேகம் ஷபல ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ, இதயங்கள் நொறுக்கப்பட்டோ, காயம் கட்டுவே தேசமெங்கும், காயம் கட்டுவே. தானியேல் போல பாபிலோன்ல இருந்தாலும் பாபிலோன் தானியேலை மேற்கொள்ள முடியல. தானியேல் தான் நான் விளையாட்டா சொல்லுவேன் அடிக்கடி. ஆமா, ஃபுட்பால் எத்தி விளையாடுற மாதிரி பாபிலோனை அடிச்சு விளையாண்டுட்டார். பாபிலோனின் ஆவி அல்ல, எங்க மேல பரிசுத்த ஆவியானவர். நல்ல தலைக்கு மேல கை தட்டி, பாபிலோனின் ஆவி அல்ல, எங்க மேல பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவரே. பாபிலோனின் ஆவி கிடையாதுன்னு சொல்லுங்க. நம்ம மேல யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே. ஆமென். குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார், சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார், சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் மனம் வீசுவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும். ஆமென். நான் வாழ்வழிக்கும் வாசனையானே. மீட்பு பெறும் அனைவருக்கும். Thank you. வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார், சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத நல்ல கைத்தட்டி ஹalleluya, ஹalleluya. அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் ஆரம்பத்திலிருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா.
கடைசி நாளில் ஆவியானவருடைய பெருமழை காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. கைத்தட்டி அவருக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாபிலோன் பொல்லாதது. அது உன் பேரை மாற்ற பார்க்கும், உணவை மாற்ற பார்க்கும், உன்னையே மாற்ற பார்க்கும். ஆனால் உனக்குள்ள இருக்கிற விசேஷித்த அபிஷேகம், அதுக்கு நீ விட்டு கொடுத்தீன்னா பாபிலோனைய நீ மாத்திடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என், கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். தானியேல்னா யோசேப்புனா என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். எல்லாம் தலைக்கு மேல ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. ஓ கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். பாபிலோனை வென்றிடுவேன், பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவேன். பாபிலோனை வென்றிடுவேன், பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவேன். ஏன்னா ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். Hand of God என் மேல. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கைத்தட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கைத்தட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. Amen. Hallelujah. மேல பரிசுத்தாவி சொல்லுங்க, பரிசுத்தாவி. அனல் மூட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள். அவித்துட்டீன்னா பாபிலோன் இழுக்கும். சியோனே உன்னை விடாது. நீ இவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பாபிலோன் தோல்வி அடையும். இதை தாண்டவர் சொல்றார். உனக்கு தயையை பார்க்கணுமா, குறித்த நேரத்தை பார்க்கணுமா, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. இந்த வாழ்க்கை தான் பாக்கிய வாழ்க்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி உட்கார்ந்து அவரை பாடிக்கொண்டும் ஜெபித்து கொண்டும் துதித்து கொண்டிருப்பது தான் பாக்கிய வாழ்க்கை. உலகத்துக்கு இது பைத்தியமா தெரியும். இதுதான் நமக்கு ஆவிக்குரிய வைத்தியம். இது பைத்தியம் இல்ல. கைத்தட்டி ஆமென். இதுதான் ஆவிக்குரிய வைத்தியம். இதை விட்டுறாத. டெய்லி சொல்லுங்க, டெய்லி இவருக்குள்ள நிரம்பி 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 வழியும் போது பாபிலோன் ஒன்றும் தொட முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இச்சையின் ஆவி நெருங்காது. இச்சையை நீ பச்சித்து போற்றுவ. உனக்குள்ள இருக்கிற அக்கினி, அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. இரண்டாவது இந்த சியோனை பார்த்து என்ன சொல்றாரு? ஏசாயா 52:1. ஏசாயா 52 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள்.
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை கொடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்லா கைத்தட்டி. கை தட்டும் போதே எல்லா கட்டுகள், கழுத்துல உள்ள கட்டுகள் ஜீசஸ் அவிழ்ந்து விழுகிறது. இயேசுவின் நாமத்தில் அவிழ்ந்து விழுகிறது. என்ன ஆண்டவர் அபிஷேகித்திருப்பது? சீயோனை பலப்படுத்த. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றார்? எழும்பு சீயோனே, வல்லமை என்ன செய்? தரித்துக்கொள். இதுக்கு ஒரு பழைய பரிசுத்தவான் இந்த எலும்புங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற விளக்கம், ஜெபி ஜெபி, ஜெபிக்க ஜெபிக்க உன் மேல வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வல்லமையை தரித்துக்கொள். நீ தான் தரித்து கொள்ளணும். நான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலன் அடைகிறார்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பெரிய புதிய பலனை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் உண்மையா நல்ல தலைக்கு மேல கைகளை ஹalleluya சப்தமா புது பலன் ஹalleluya வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். அருமையான தேவ பிள்ளையே, வல்லமை எப்ப தரித்து கொள்றோம்னா அவரோடு கொஞ்ச நேரமாவது டெய்லி செலவிடுங்க. அவரோடு நேரம் செலவிடுங்க. அவரோடு நேரம் செலவிடுங்க. ஆண்டவர் கிருபையினால் அநேக சபைகளை பார்க்க வைக்கிறார். ஆண்டவர் பார்க்குற அநேக சபைகளில் கொடுக்கிறவங்க பெருகிட்டாங்க. பணம் எவ்வளோ நாளும் கொடுத்துட்றோம். ஆனால் கர்த்தரோடு ஒரு மணி நேரம் என்ன செய்ய முடியலை, அவங்களால செலவிட முடியலை. உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிற அந்த ஆதி பரிசுத்தவான்களின் அந்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு அப்படியே மறைந்து போயிட்டு. ஜெபிக்க அவங்களுக்கு முடியலை, வேதத்தை வாசிக்க முடியலை. ஏதாவது ஒரு பிரசங்கியார் இன்னைக்கு அனுப்புகிறாரா, வசனத்தை அனுப்புகிறாரா, அதை பார்த்துட்டு போயிடுறாங்க. அது உனக்குள்ள பலனை கொண்டு வராது. எப்போமாவது ஒரு உற்சாகப்படுத்தும், தட்டி எழுப்பும். ஆனால் அதையே நீ வழக்கமாக்குனீன்னா அது உனக்குள்ள ஒன்றுமே மாற்றத்தை கொண்டு வராது. உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்க தான் சாப்பிடணும். இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்துட்டு பசி ஆறிடுமா? அதை பார்த்துட்டு அப்படியே போனா நீ பலப்பட முடியாது. உனக்கு அவர் மேல பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். சொல்லுங்க, பசி பசி தாகம் இது குறையவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, அப்பா பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. கை உயர்த்தி பிரசன்னமே, தேவ பிரசன்னமே
Shabagatarabala Ukabarabala Prasanname தேவ பிரசன்னமே Appa போதுமே Appa நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா ஏசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா என் வாழ்வில் வேண்டாம் என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா கடைசியா ரெண்டு கை உயர்த்தி பிரசன்னமே தேவ பிரசன்னமே அப்பா போதுமே என் வாழ்விலே போதுமே பிரசன்னமே தேவ பிரசன்னமே ஜகதரபல என் வாழ்விலே நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா இசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா இதுதான் வல்லமையை தரித்துக் கொள்ளும் அனுபவம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவரோட. அதனால ஃபாதர் ஆரம்ப ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 1ஆம் பாகத்திலே பாடினாங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே நான் ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு ஜீசஸ். கனிகள் கொடுக்கணுமே ஆமா, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைத்தட்டி நல்ல ஆமே. ஆமா, அல்லேலூயா அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கடைசி கொடுக்கையில் உங்களுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் எழுந்தருளுகிறார், சீயோனுக்கு இறங்குகிறார். கர்த்தர் உனக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. சத்தமா ஜீசஸ் ஜீசஸ். முன்னாடி இருக்கிற பாப்பா பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஆமா, ஆராதனையில பார்த்து அவ்வளவு கண்ணீரோட ஆண்டவரை இந்த சின்ன வயசுலயே ஆராதிக்கிறத பார்த்தா அவ்வளவு அற்புதமா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்தரை போல இந்த தேசத்துல ஆண்டவருக்கென்று பிரகாசிப்பாயாக என்று வாழ்த்துகிறோம். கைத்தட்டி சந்தோஷமா. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். எதுலையும் நின்றாதீங்க, எதுலையும் தேங்கிறாதீங்க. அப்படியே இந்த பாடலை பாடி கொடுக்க விரும்புகிறேன். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். மகிமையான பரலோகம் இருக்கையில் நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற இருக்கையிலே நான் ஜீவன் வாழ்ந்திட மாட்டேன். எப்படி கை தட்டணும்? ஆற்றி தேற்ற அன்படி இருக்கையிலே
மாட்டேன். திடன் கொண்டே நலன் கொண்டே சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடிடம் கொண்டே நலன் கொண்டே சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன் திடன் கொண்டே நலன் கொண்டே சோர்ந்திடாமல் நல்லா தலைக்கு மேல ஓடுவேன் திடன் கொண்டே பலன் கொண்டே சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓ